இந்தியா வர்சஸ் சீனா. தலாய் லாமா விவகாரத்தில் நடப்பது என்ன? உலக அமைதியின் மாபெரும் தூதராகவும் மத சகோதரத்துவத்தை எடுத்துரைக்கிற ஆன்மீக தலைவராகவும் திகழும் தற்போதைய 14வது தலாய் லாமா தன்னோட 90வது பிறந்த நாளை ஜூலை 6ஆம் தேதி கொண்டாடுற நிலையில அடுத்த தலாய் லாமா யாருங்கிற கேள்வி திபெத்திய மக்கள் மத்தியில மட்டும் இல்லாம உலகம் முழுக்க பெரும் எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தியிருக்கு. அதுக்கு காரணம் தன்னோட 90வது பிறந்த நாள்ல அடுத்த தலாய் லாமா பத்திய அறிவிப்பை வெளியிடுவேன்னு சமீபத்துல தற்போதைய தலாய் லாமா கருத்து தெரிவிச்சிருந்ததுதான். திபெத்திய புத்த மதத்தின் தலைவரா மட்டும் இல்லாம திபெத்திய அரசாங்கத்திலும் முக்கிய பங்கு வகிக்கும் தலாய் லாமா திபெத்திய மக்களோட முக்கிய நம்பிக்கையாவும் இருக்காரு. அடுத்த தலாய் லாமாவை தேர்ந்தெடுக்கிறதுல பழைய மரபு பின்பற்றப்பட வேண்டும்னோ தலாய் லாமா தேர்வு கார்டன் போடுறாங்க அறக்கட்டளையோட முழு பொறுப்புன்னோ இந்த விவகாரத்துல வேற யாரும் தலையிடக்கூடாதுன்னு மறைமுகமா சீனாவை விமர்சிச்சு கருத்து தெரிவிச்சிருக்காரு 14வது தலாய் லாமா. இதுக்கு சீனா எதிர்வினையாற்றிய நிலையில இந்தியாவும் சீனாவுக்கு எதிரான தன்னோட முடிவை தெரிவிச்சிருக்கு. இந்தியா சீனா முரண்கள் தலாய் லாமா விவகாரத்துல மீண்டும் சர்ச்சை மற்றும் விவாதங்களுக்கு வழிவகை செஞ்சிருக்கு. யார் இந்த தலாய் லாமா? எப்படி தேர்வு செய்யப்படுகிறார் தலாய் லாமா? சீனாவுடன் தலாய் லாமா முரண்பட காரணம் என்ன? தலாய் லாமா விவகாரத்தில் இந்தியா சீனாவின் நிலைப்பாடு என்ன? இதையெல்லாம் தான் ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். திபெத்திய புத்த மதத்தை பொறுத்த வரைக்கும் தலாய் லாமா இரக்கத்தின் போதி சத்துவரோட மறுபிறவியா கருதப்படுறாங்க. அதாவது அடுத்த தலாய் லாமாவா தேர்ந்தெடுக்கப்படுறவங்களை முந்தைய தலாய் லாமாவோட மறுபிறவியா திபெத்திய புத்த மதத்தை கடைபிடிக்கிறவங்க நம்புறாங்க. அதுபடி புதிய தலாய் லாமாவை தேர்ந்தெடுக்கிற செயல்முறை ரொம்ப கடுமையானதுன்னு சிக்கலானதுன்னு சொல்லப்படுது. நடப்பு தலாய் லாமா மறைவுக்கு அடுத்து லாமாக்கள்னு சொல்லப்படுற உயர்நிலை மதகுருக்கள் கூடி புதிய தலாய் லாமாவை தேர்வு செய்யற பணியில இறங்குவாங்க. உயிரிழந்த தலாய் லாமா சிதையிலிருந்து கிளம்பக்கூடிய புகை எந்த திசையில செல்லுதுன்னோ தலாய் லாமா மறையும் போது எந்த திசையில அவரோட பார்வை மற்றும் கை போகுதுன்னோ கருத்துல வச்சு தேடுதல் பணியை ஆரம்பிக்கிறாங்க மூத்த லாமாக்களும் பஞ்சன் லாமாக்களும். கூடவே துறவிகளோட கனவுல தலாய் லாமாவின் மறுபிறவியா இருக்கக்கூடிய சிறுவனை பற்றிய தகவல்களை பெறலாம்னு சொல்றாங்க. அதே மாதிரி புதிய தலாய் லாமாவை அடையாளம் காணும் செயல்முறைக்கு பல ஆண்டுகள் ஆகலாம்னு சொல்றாங்க. இந்த தேடுதல் பல துப்புகள் மற்றும் ஆன்மீக அறிகுறிகளால வழிநடத்தப்படுறதா சொல்லப்படுது. இந்த நிலையில சிறுவனை கண்டுபிடிச்சதுக்கு அடுத்து முந்தைய தலாய் லாமாவுக்கு சொந்தமான பல பொருட்கள் காட்டப்பட்டு பல சோதனைகளும் நடத்தப்படுது. அதுல தேர்ச்சி பெற்றதுக்கு அடுத்துதான் துறவிகள் அந்த சிறுவனை மறுபிறவின்னு உறுதியா நம்புறாங்க. அதுக்கடுத்து பல ஆண்டுகளுக்கு மத பயிற்சி மற்றும் இறையியல் ஆய்வுகளுக்கு அந்த சிறுவன் உட்படுத்தப்படுறதுதான் தலாய் லாமாவை தேர்ந்தெடுக்கிற பணி. இந்த பயிற்சி 15 to 20 ஆண்டுகள் ஆகலாம்னு சொல்லப்படுது. இந்த நிலையில இப்போ இருக்க 14வது தலாய் லாமா தன்னோட 90வது வயதுல தனக்கு அடுத்து யார் தலாய் லாமாவா இருப்பாங்க அப்படிங்கறத பத்தி கருத்து தெரிவிக்கிறதா சொல்லியிருந்த நிலையில கார்டன் போடுறாங் அறக்கட்டளை புனித தலாய் லாமாவின் அலுவலகத்தை சேர்ந்தவங்களே எதிர்கால தலாய் லாமாவை தேர்வு செய்ய வேண்டும்னு தலாய் லாமாவை தேடுதல் மற்றும் அடையாளம் காண்பதுல பழைய மரபு பின்பற்றப்பட வேண்டும்னு சொல்லியிருக்காரு தலாய் லாமா. திபெத் சீனாவோட ஒரு பகுதியா இருந்த நிலையில 1911ஆம் ஆண்டு சீன மன்னர் ஆட்சி முடிஞ்சு மக்கள் ஆட்சி வந்துச்சு. அதுக்கடுத்து 1950களில் சீனா திபெத் நாட்டை ஆக்கிரமிச்சப்போ சீன ஆட்சியை எதிர்த்து திபெத் மக்கள் போராட்டத்தை முன்னெடுத்தாலும் அது தோல்வியை சந்திச்சுது. அப்போ திபெத்திலிருந்து தப்பி இந்தியாவோட தர்மசாலாவில் தஞ்சம் அடைஞ்சதுல இருந்தே இந்தியாவில தான் இருக்காரு தலாய் லாமா. இந்தியாவில இருந்தே திபெத்தியர்களுக்காக அரசாங்கத்தை அமைச்சாரு தலாய் லாமா. கூடவே தீவிர சீன எதிர்ப்பாளராகவும் செயல்பட்டு வந்தார். 2011ஆம் ஆண்டுக்கு பிறகு திபெத்திய அரசாங்கத்திலிருந்து விலகி திபெத்திய மக்களுக்கு ஜனநாயக ஆட்சியை கொடுக்கவும் முயற்சி செஞ்சார். தலாய் லாமா திபெத்துக்கு வெளியே இருந்தாலும் திபெத் மக்களுக்கு அசைக்க முடியாத நம்பிக்கையா இருந்து வராரு. தலாய் லாமா உள்ளிட்ட புத்த தலைவர்களை தேர்ந்தெடுக்கிற நடைமுறைகளுக்கு சீன அரசோட ஒப்புதலும் அங்கீகாரமும் அவசியம்னு சீன வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் மாவோனிங் தெரிவிச்சிருந்தது திபெத்திய மக்கள் மத்தியில அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு. தலாய் லாமாவுக்கு அடுத்து அதிகாரமிக்க பதவியான பஞ்சன் லாமாவை கடந்த 1995ஆம் ஆண்டு தேர்ந்தெடுக்கும் போது தலாய் லாமாவோட முடிவை ரத்து செஞ்சு சீன அரசு புதுசா ஒரு பஞ்சன் லாமாவை தேர்வு செஞ்சு
அவரே இப்ப வரைக்கும் தொடர்ந்துட்டு வரது குறிப்பிடத்தக்கது. அடுத்த தலாய் லாமாவை அங்கீகரிக்கும் அதிகாரம் கார்டன் போட்ராங் அறக்கட்டளைக்கு மட்டுமே இருக்குன்னு தற்போதைய தலாய் லாமா தெரிவிச்ச கருத்துக்கு சீனா எதிர்வினையாற்றி இருக்கிறதுக்கு திபெத் மக்கள் மத்தியில மட்டும் இல்லாம உலகளவுல புத்த மதத்தை பின்பற்றக்கூடிய எல்லார் மத்தியிலையும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு. இந்த நிலையில சீனாவோட கருத்துக்கு மறுப்பு தெரிவிக்கிற விதமா மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு அடுத்த தலாய் லாமா யார் என்பதை அதுக்காக நிறுவப்பட்ட அமைப்பு மற்றும் தலாய் லாமாவோட விருப்பத்தின்படியே தீர்மானிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் தலாய் லாமாவை பின்பற்றக்கூடிய அனைவரும் நினைக்கிறாங்கன்னு, தலாய் லாமாவையும் நடைமுறை மரபுகளையும் தவிர வேறு யாருக்கும் அதை தீர்மானிக்கிற உரிமை இல்லைன்னு கருத்து தெரிவிச்சிருந்தார். இந்த நிலையில கிரண் ரிஜிஜுவுக்கு பதிலளிக்கும் வகையில உள்நாட்டு விவகாரங்கள்ல தலையிட திபெத் பிரச்சனையை பயன்படுத்துறத இந்தியா நிறுத்தும்னு சீனா நம்புறதாவும், இரு நாடுகளுக்கு இடையேயான உறவின் வளர்ச்சியில பாதிப்பை ஏற்படுத்துறத இந்தியா தவிர்க்கும்னு சீனா நம்புறதாவும் சீன வெளியுறவு அமைச்சகம் கருத்து தெரிவிச்சிருந்தது. இந்தியா சீனா இடையேயான கருத்து மோதலா பார்க்கப்பட்டுச்சு. இந்த நிலையில நான் தலாய் லாமாவின் பக்தர்னும் தலாய் லாமாவோட விருப்பத்தை உலகமெங்கும் இருக்க அவரோட பக்தர்கள் விரும்புறாங்கன்னு பதிலளிச்ச கிரண் ரிஜிஜு இது பத்தி இந்திய அரசு பேச வேண்டிய அவசியம் இல்லைன்னு, சீனாவோட அறிக்கைக்கு எதிர்வினையாற்ற நான் விரும்பலன்னு பதிலளிச்சிருக்காரு. அடுத்த தலாய் லாமா யார் அப்படிங்கிற கேள்விக்கும் சீனாவோட தலையீட்டுக்கு பதில் என்னங்கிற எதிர்பார்ப்புகளுக்கு நான் இன்னமும் 40 ஆண்டுகளுக்கு உயிரோட இருப்பேன்னு நினைக்கிறேன்னு, அடுத்த தலாய் லாமா யார் என்பதை முடிவு செய்யலன்னு தற்போதைய தலாய் லாமா கருத்து தெரிவிச்சிருக்காரு.